ஐயோ எலெக்ஷன் எலெக்ஷன் எலெக்ஷன். உனக்கே அவ்வளோ எரிச்சலா இருக்கே? மா எனக்கு இன்னும் ஓட்டர் ஐடியா வரலமா. ஆமா, இப்போ நீ ஓட்டு போடல, நீ அவன் ஆளுதான் போ. மா ஓட்டு எனது பிறப்புரிமை, அதை யாராலும் பறிக்க முடியாது. சரி, நீ எப்போ அப்ளை பண்ண? நான் 4 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டேன் தெரியுமா? ஏ எருவ மாடே, இப்போ அப்ளை பண்ணா எல்கேஜில அட்மிஷன் கூட கிடைக்காது. எப்படி ஓட்டர் ஐடி கிடைக்கும்? என்னம்மா சொல்றீங்க? ஹலோ ஷீலா, உன் பொண்ணு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருந்தால வந்துச்சா? என் பொண்ணுக்கு வந்துடுச்சு. இல்லை, இந்த எரும மாடு இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கா. அதான் வருமா என்னன்னு தெரியல, அதை உன்கிட்ட கேட்கலான்னு கால் பண்ணேன். ஆனால் நான் கேள்விப்பட்டேன் இப்போலாம் ஓட்டர் ஐடி ஈஸியாக கொடுக்கறது இல்லையாமே. அதுக்கு 12th நல்ல மார்க் வாங்கியிருக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லம்மா, அந்த ஆன்ட்டி சும்மா உளறாங்கம்மா. அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கணுமா? எப்படி இந்த லெமன் இந்த ஸ்பூன் மியூசிக்கல் சேர்லாம் விளாண்டு காட்டணுமா? நீங்கள் வைங்கம்மா போனேன், நானே பார்த்துக்கிறேன். சரி ஷீலா, நான் வைக்கிறேன். சார் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும் சார். எது ஓட்டர் ஐடியா? ஏம்மா, நீ இதை ஓட்டு போடுற அன்னைக்கு வந்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பேனம்மா. ஓ, ஓட்டர் ஐடி இன்னைக்கு வந்து கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும்? சரி சார். ஏய் ஏய் ஏய், வாயில நல்லா வந்துட போகுது. என்னைக்கு வந்து ஓட்டர் ஐடி கேட்குற? ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுங்க, ரினிவல் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, ரினிவல் பண்ணுங்கன்னு சொல்லும் போது எங்க போனீங்க? ஐயோ சார், நான் எப்படியாவது ஓட்டு போட்டே ஆகணும். ஆன்லைன்ல ஆள் வச்சு ரீல்ஸா போட்டாமே, அந்த ரீல்ஸ் ஒண்ணு வந்து சேரலையாமா? இப்போ வந்து அப்ளை பண்ணணும்னா உன்னால ஓட்டு போட முடியாது, போமா. சார் நான் ஓட்டு போடுவேன் சார். முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இந்த வாழ்க்கையில நினைச்சா முடியாது எதுவுமே கிடையாது. முடியும்னு சொல்றதுக்கு என்ன ஓட்ட பந்தயமா? ஓட்டர் ஐடி அதுக்கெல்லாம் கடவுள் வரம் தரணும். அது இந்த லேப்டாப்புக்குள்ள வரணும். நான் ஓட்டு போட முடியும், நான் ஓட்டு போடுவேன், நான் போடுவேன், நான் போடுவேன், நான் போடுவேன். போமா. நான் ஓட்டு போடுவேன், நான் கண்டிப்பா ஓட்டு போடுவேன். நான் ஓட்டு போட்டே ஆவேன். என் ஓட்டு. ஏய், ஓட்டர் ஐடி வந்துருச்சுடி. மா என்னடி ஆச்சு? மூஞ்சில இருக்க மீச போட்டோல தெரிஞ்சிட்டா? இல்லம்மா, என் மூஞ்சே தெரியல, அழிஞ்சு போயிருக்கு என் மூஞ்சே. அவ மூஞ்சி அழியலம்மா, போட்டிருக்க மேக்கப் அழிஞ்சிருக்கும். அதுதான் இந்த கத்துறா. கிட்ட போய் பாருங்க தெரியும். ஏலியன் மாதிரி இருக்குமா? பாத்தீங்களாம்மா, அவள் உங்கள் வயிற்றுலேருந்து பிறக்கல, அவளை நம்ம குப்பை தொட்டிலேருந்து தான் எடுத்தோங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லைம்மா, அவளோட அம்மா அப்பா ஏலியன்கிறத எப்படி கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா? நேக்கா, அதான் தாய் போசங்கிறது. டேய் வாய மூடுறா. இதில் நானே தெரியல. இது நான் சொன்னால் யாருமே நம்ப மாட்டேன், இது நான் சொன்னால் நானே நம்ப மாட்டேன். ஏய், நீ அந்த ஆஃபீஸில் போய் என்னன்னு பார்ப்போ. அவரம்மா, என்னோட பெர்த் சர்டிஃபிகேட் எங்கம்மா? காலேஜ் ஐடியும் காணும். ஐயோ, ரேஷன் கார்ட்லயும் என் பேர் பிஞ்சு போயிருக்கு. இப்படியே அவர்கிட்ட போய் நின்னா அவர் 1008 கேள்வி கேட்பாருமா. சும்மாவே எதை சொல்லி எனக்கு ஓட்டர் ஐடி தராம இருக்கலாம்னு பாக்குறாரு. இதுல இவங்க வேற பாருங்க, கடைசியில் நீ இந்திய குடிமகளே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு போர்டு அடிச்சு ஒட்ட போறாங்க. ஏய், எதுக்கடி இப்ப கத்துற? அந்த பழைய ஹார்லிக்ஸ் டப்பாவை திறந்து பாரு. அதில் தான் அப்பாவோட எல்ஐசி, நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மிக்சியோட வாரண்டி கார்டே வச்சிருக்கேன். அதில் போய் தேடுப்போ. ஏம்மா, சர்டிஃபிகேட் வைக்கிற இடமாமா அது? போகும்போது மூஞ்ச கழுவிட்டு போடி, 10 பெயிண்ட் அடிச்சுட்டு போவத. வேற இப்போவும் நீ தானு கண்டுபிடிக்க முடியாம போயிட போகுது. சார், எனக்கு ஓட்டர் ஐடி வந்துருச்சு, ஆனா மூஞ்சி மட்டும் தேஞ்சு போய் வந்திருக்கு. ஓஹோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா, கங்க்ராச்சுலேஷன். முதல்ல உனக்கு ஓட்டர் ஐடி வந்ததே ஒரு ஆச்சரியக்குறி. அதுக்கப்புறம் அதுல ஒரு போட்டோ வந்திருக்குன்னு சொன்ன பத்தியா, அது 2வது ஆச்சரியக்குறி. இதுல உன்னோட போட்டோ வரலன்னு உனக்கு கவலை வேணும். அவன் ஓட்டர் ஐடியில அப்படின்னு இன்சியல் வச்சா ஓட்டு போட்டுட்டு இருக்கான். உனக்கு பேரு ஊரு எல்லாம் வந்திருக்குல்ல, அதை வச்சு ஓட்டு போட முடியாது. சார், ஏதாவது பண்ணுங்க சார், நான் ஓட்டு போட்டே ஆகணும். இங்க பாருமா, இப்பதான் சர்வர் தூங்கி எந்திரிச்சிருக்கு. உன் போட்டோவை அப்லோட் பண்ணதும் ஒரேடியா படுத்துற போது. போய் நீ அந்த பெஞ்சில் உட்காருமா, நான் கூப்பிடுறேன். போ. சரி. ஐயா வணக்கம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை பாட்டி? என்ன பிரச்சனை? ஹஸ்பண்டோட பேர் மாத்தி எழுதிருக்கான். அதான் கரெக்டா எழுதி கரெக்டா ஓட்டு போடலாம், கரெக்டா இருக்கலாம்னு வந்திருக்கேன். சும்மா போச்சா நாய், அதை துரத்தி பிடிச்சிச்சான் பேய். அந்த மாதிரி ஏன் எல்லாரும் ஓட்டு போடுற 4 நாளைக்கு முன்னாடி வந்து என் உசுரை வாங்குறீங்க? எங்க உங்க ஹஸ்பண்ட் பேரை சொல்லுங்க பாட்டி. அது நாங்களும் ஹஸ்பண்ட் பேரை நாங்க வெளியே வாயால சொல்லக்கூடாது. அது எல்லாரும் முன்னாடி எப்படி சொல்றது? சரி பாட்டி, நீங்க அந்த பெஞ்சில உட்காந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் பேரை மனசுல மட்டும் நினைங்க. நான் இங்க உட்காந்து மை போட்டு கண்டுபிடிச்சு இதுல அப்லோட் பண்ணிக்கிறேன். போய் உட்காருங்க. அப்படியா? சரி, நாங்க போய் உட்காந்துமா. பாட்டி, வீணா என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. மரியாதை உங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்க. சரி, மைக்கேல் ஜாக்சன். நல்ல டான்ஸ் ஆடுவாரோ? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்?
பாட்டி ஆல்ரெடி நான் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஜாலியா வேலை பார்க்க வைக்காதீங்க. உண்மையான ஹஸ்பண்ட் பேர விளையாடாம சொல்லுங்க. யார்கிட்ட என்ன வந்து நான் பேசிட்டு இருக்கேன்? நான் ஒரு பழுதான பசனிடா. நான் அந்த டேபிள் தாண்டி சொல்றேன். யார்கிட்ட வந்து உண்மையான ஹஸ்பண்ட் பேர் கேட்டிட்டு இருக்கேன்? என் ஹஸ்பண்ட் பேர் மைக்கேல் ஜாக்சன் தான்டா. ஊர்ல வந்து கேட்டு போறா எடுபட்ட பையலே. கம்ப்யூட்டர் பார்த்துட்டு உட்கார்ந்தா எல்லாம் தெரிஞ்சவன் நினைப்பா. சரி 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 அப்படி போய் உட்காருங்க, நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த பையன் இருக்கட்டும். சார் போதும் சார். நானும் அந்த 3 மணி நேரமா அந்த பெஞ்சில் உட்காந்து என் சுடிதாரில் உள்ள டிசைன் அழிஞ்சு போனதான் மிச்சமா இருக்கு. ஏதாவது பண்ணி எனக்கு ஓட்டர் ஐடி தாங்க சார். மேடம் நான் இங்க ஒன்றும் நூடுல்ஸ் கிண்டல 2 நிமிஷத்துல அப்படியே கிண்டி உங்க கையில கொடுக்குறது. இது அரசாங்க வேலை, 1/2 மணி நேரம் ஆகதான் செய்யும். வேணா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நாளைக்கு வாங்க போங்க. ஸோ இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் எனக்கு ஓட்டர் ஐடி தரான் போகிறாங்க, அவ்வளோதான். நான் மட்டும் ஓட்டு போடல. சரி உங்களுக்கும் பிரச்சனையா? எனக்கும் அதே பிரச்சனை தான். என் புருஷன் பேரு மைக்கேல் ஜாக்சன். இந்த எடுபட்ட பையன் மானங்கட்ட ராசன் எழுதி வச்சிருக்கான். எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கும் மாத்துறான்னு சொல்லிட்டேனே. பாட்டி அரசு அலுவலகத்துல இப்படி காதுல விழுற மாதிரி கிழிக்க கூடாதா? மைக்கேல் ஜாக்சன். இங்க யார் ஓட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தது? என் பொண்ணு தான். அவங்க இங்க தான் வாழ்றாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? சார் 2 வயசு இருக்கும்போது 2 ரூபா கையில முழுகுனா சார். நானும் அவங்க அப்பாவும் குலுக்கி பார்த்தோம், வெளியே வரவே இல்லை. ஐஸ்கிரீம் வண்டி வந்ததுக்கு அப்புறம் வாயிலேருந்து எடுத்து கொடுக்குறா எரும மாடு. ஓட்ட அடியில இருந்தா அந்த செவுத்துல தான் வந்து விழுந்தா. அவ வாந்தி எடுத்தது கூட இங்கதான். நல்ல படிப்பா சார், ஆனா மண்டையில தான் ஏறாது. நல்லா அறிவு இருக்கு, சமைக்க மட்டும் தெரியாது. முடி கொஞ்சம் கொட்டும். தண்ணி குடிக்காதனால உள்ள பார்ட்ஸ்லாம் வம்பா போய் கிடக்கு, வேற ஒண்ணும் இல்லை. எம்மா அவர் என்ன பொண்ணு கேட்டா வந்திருக்காரு? அமைதியா இருமா. சார் நான் இங்கே தான் சார் வாழ்கிறேன். என்னை பார்த்தா என்ன ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே தெரியுது. சரிம்மா, இந்த ஏரியாவில் இருக்க 10 பேரோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க. எது சார்? எங்கள் அம்மாவோட 10 நம்பரே எனக்கு தெரியாது சார். இதில் 10 பேரோட நம்பர் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? எரும மாடே, இதுக்காடி அப்பா கஷ்டப்பட்டு லோன் எடுத்து படிக்க வச்சாரு. மா சரி இந்தாங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்திருக்கு. ஷோ கடவுளே, ஒருத்தனுக்கு சோதனை வரலாம், அதுக்குன்னு இப்படியா? அம்மா பேரை சோனியாவுக்கு பதிலாக சூனியாக்காரின்னு எழுதி வச்சிருக்காங்கம்மா. இந்த ஃபோட்டோவில் இருக்காள், நானே இல்லை. அட கடவுளே, போய் அவர்கிட்ட என்னன்னு பார்ப்போ. நீ ஓட்டு போட்ட மாதிரி தான். சார் எனக்கு ஓட்டர் ஐடி வந்திருக்கு, தெளிவாக வந்திருக்கு. ஆனால் அதில் நான் இல்லை, யாரோ மொட்டை போட்ட ஒரு ஆள் ஃபோட்டோ வந்திருக்கு பாருங்க. ஏமா இப்படி கத்துற? ஏன் கத்துற? நானே இப்போ தான் ராஜினாமா கடிதத்தை ChatGPTல வாங்கிட்டு இருக்கேன். ஏன் கத்துற? இது நிஜமாவே நீ இல்லையா? கண்ணு மூக்கு வாயில அப்படியே இருக்கு. நேற்று இதுக்காகவே 500 ரூபா கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அதே ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்க உங்களுக்கு தெரியணும்னு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஒரு 50 வயசு ஆள், நான் இல்லை. இப்போ சாமான் மொட்டை அடிச்சிருமா, இதில் இருக்க மாதிரியே இருக்கும். நீயும் ஓட்டு போடலாம் போ. சார் விளையாடாதீங்க சார். பேரை பாருங்க, சோனியாக்கு சூனியாக்காரின்னு எழுதி வச்சிருக்கேன். என்ன பார்த்தா என்ன சூனியாக்காரி மாதிரியே தெரியுது. இங்க பாருமா, நீ திருப்பி இதெல்லாம் அப்ளை பண்ணணும்னா ஃபார்ம் 8A அப்புறம் சொத்து பத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம. சார் இதுல என்ன ஃபில் பண்ணணும்? சார் இதுல என்ன எழுதணும்? இது கேபிட்டல் லெட்டர் எழுதணுமா, ஸ்மால் லெட்டர் எழுதணுமா, இதுல ஒரு தடவை அட்ரஸ் எழுதணுமா, இதுல ஒரு தடவை அட்ரஸ் எழுதணுமா? 1008 கேள்விக்கு ஆன்சர் சொல்லி நீ ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கு மொட்டை போட்டு ஓட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்றேன்? ஸ்பெல்லிங் ஒழுங்கா அடிச்சிருக்கணும் சார். உங்க மேலதான் சார் மிஸ்டேக். ஐயோ சரி கடவுளே, இந்த தடவையா இந்த ஓட்டர் ஐடியில் மிஸ்டேக் இல்லாமல் பெர்ஃபெக்டாக வந்திருக்கணும். நான் பெர்ஃபெக்டாக ஓட்டு போட்டுறணும். என் ஃபோட்டோ தான். சோனியா தான் வந்திருக்கு. இது சைனாவா? சென்னை. எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு, பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் ஓட்டு போட்டுருவேன். ஓட்டர் ஐடி வாங்கினா மட்டும் போதாது, ஓட்டு போட தெரியணும். அங்கே போய் திருன்னு முழிக்க கூடாது. முக்கியமாக நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டு போறீங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டு போறீங்கன்னு கேட்கக்கூடாது, புரியுதா? அங்கே போய் ஒரு தடவைக்கு 2 தடவை அமுக்கணும்னா கல்ல ஓட்டாயிரும். அங்கே போயிட்டு நான் ஓட்டு போட்டேன் இருக்கு அப்படின்னு ஸ்டோரி கீறி வச்சுக்கிட்டு இருந்தேன், உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. மரியாதை அமுக்கணுமா வீட்டுக்கு வந்து சேர்ந்த மாதிரி இருக்கணும், புரியுதா? பார்த்து பத்திரமா நடந்துக்கோ. இது சும்மா ஒன்றும் காய்கறி வியாபாரம் கிடையாது. ஓட்டு போடுறத பத்திரமா போய் கவனமாக ஓட்டு போட்டு வரணும். போ. ஏன் எல்லாரும் இவ்வளோ சீரியஸாக நிற்கிறாங்க? ஓட்டு தானே போட வந்திருக்காங்க, பாமா வைக்க வந்திருக்காங்க. இந்த வரேன். அம்மா கையை காட்டுங்க. சார் ஏன் சார் ஒரு விரலில் மட்டும் வைக்கிறீங்க? 5 விரலையும் வச்சு விட்டிங்கன்னா நான் அப்படி ஈன்னு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு ஸ்டோரி வைப்பேன்ல, 5 விரலையும் போட்டு விடுங்க சார். காசு எதிர்பார்க்குறாரு. ஓட்டர் ஐடி என்ன சார்? கஷ்டப்பட்டு வாங்கினேன் சார். போய் ஓட்டு போடுங்க சார். தேங்க்யூ சார். இவ்வளோ பட்டன் இருக்கு, நான் 2-3 பட்டன் தான் இருக்கும்னு நினச்சேன். இந்த பட்டன் தான், இது அமைக்கிற வேண்டியதான். சத்தம் வரல. அமுக்குனா இல்லையான்னு தெரியலையே. எனக்கு தான் கேட்கலையா? அமுக்குனா இன்னொரு தடவை அமுக்குனா கல்ல ஓட்டாயிருமோ? அமுக்கியிருப்பேன். ஐயோ அமுக்குனானே தெரியலையே. ஐயோ அமுக்குனா
சத்தம் வந்துச்சா? என் ஓட்டு விழுந்துருக்குமா? சரி இவ்வளோ கஷ்டப்பட்டேனே. ஓட்டு ஐடி அம்மா அந்த அங்கிள்கிட்ட கொடுத்தம்மா, வாங்க மறந்துட்டேன்.